அறிவுக்கரசி முகத்துல கரிய பூசி தர்ஷன் பார்கவிக்கு கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தர்ஷனுக்கும் அன்புக்கரசிக்கும் விடிஞ்சா 4 மணிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இங்க தன்னோட முடிவை ஆதி குணசேகரன் சொல்ல அங்க இருந்த சக்தியும் அதை கேட்டுட்டு தனியா வந்து இங்க ஜனனிக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு ஜனனி, நாம நினைச்ச மாதிரி தர்ஷனுக்கு காலையில கல்யாணமே கிடையாது. விடிஞ்சா 4 மணிக்கெல்லாம் கல்யாணம். நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப லேட்டாக வந்துடாத, அதுக்கப்புறம் விஷயமே சொதப்பி போயிடும் சொல்லிட்டேன். சீக்கிரமா எப்படியாவது அந்த ரவுடிங்க கிட்டேருந்து தப்பிச்சு நீங்கள் வந்தாதான் பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தி சொன்னதை கேட்டதும் ஜனனியும் சக்தி சொன்ன எல்லாத்தையும் இங்கே ஜீவானந்தத்துக்கிட்ட சொல்கிறாங்க. சார் இப்போதான் சார் சக்தி ஃபோன் பண்ணா, அங்கே ஆதி குணசேகரன் தர்ஷனுக்கும் அன்புக்கரசிக்கும் விடிஞ்சா 4 மணிக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டத்தை போட்டிருக்காங்க. எப்படியாவது இவனுங்க கிட்ட இருந்து நம்ம இங்கேருந்து கிளம்பி ஆகணும் சார், இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவானந்தத்துக்கிட்ட கேட்க உடனே இங்கே ஜீவானந்தமும் சரி, நான் நினச்சது எல்லாமே சரியாக தான் இருக்குது. அந்த ஆதி குணசேகரன் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவன் ஒரு பெரிய திட்டத்தை போட்டிருக்கான். அதனால இப்போவே நாம் இங்கேருந்து கிளம்பி ஆகணும். ஜனனி, உன்னால் முடியாதது எதுவுமே கிடையாது, ஆனால் என்னால் இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது. நீயும் பார்கவியும் தான் இந்த இடத்துல ஒரு ஆம்பளையாக இருந்து ஒரு பொண்ணா அவனுங்க கிட்ட நீ போராடணும். இல்லை நீங்கள் 2 பேரும் போராடணும். சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலையா? நான் சொல்கிறத நல்லா கேளு. இப்போது நாம் இறங்கி அந்த இடத்துல நடந்து தான் ஆகணும். இவனுங்களை தாண்டி தான் நாம் காரை பிடிக்கணும். அதனால் அவனுங்களை நீங்கள் அடித்து போட்டுட்டு தான் நாம் இந்த இடத்த விட்டு போக முடியும். சார், முடியும் சார், எங்களால் முடியும். இப்போவே இந்த கட்டையால் அவனுங்க மண்டையை நாங்கள் பொழந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்கவி சொல்ல உடனே ஜனனியும் சார், ஆமாம் சார், சார் வாங்க சார், எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜீவானந்தத்தை பின்னாடி நடக்க வச்சு முன்னாடி பார்கவியும் ஜனனியும் கையில் கட்டையை எடுத்துக்கிட்டு வர்றத அங்கே இருந்த ரவுடிங்களும் பார்க்க, டேய் அவளுங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாளுங்கடா, அவளுங்களை இதோட உசுரோட விடவே கூடாது, இப்போவே கொன்று புதைச்சிட்டு ஆதி குணசேகரன் சார்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கத்தியோட வர அங்கே ஜனனிக்கோ கோபம் வந்து எல்லாரையும் அடி வெளுத்து வாங்கி அங்கேயே எல்லாரும் மயக்கம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் எப்படியோ தப்பிச்சு வந்து இங்கே காரில் ஜீவானந்தம் பார்கவி ஜனனின்னு ஏறி எல்லாருமே அங்கே மண்டபத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. வந்த கொஞ்ச நேரத்தில் உள்ளே வர முயற்சி பண்ண அறிவுக்கரசியோ தன்னோட அடியாட்களை வச்சு இந்த நாய்களை மண்டபத்துக்குள்ளே விடவே கூடாது அப்படின்னு சொல்ல அங்கே இருந்த மூணு பேரையும் வெளியவே நிற்க வச்சிடுறாங்க. ஏய், எனக்கு தெரியும்டி, எப்படியாவது இவளுங்களை நீ கூட்டிட்டு வருவேன்னு. இப்போ சொல்கிறேன், என் தங்கச்சிக்கும் தர்ஷனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். எப்படி இவனுங்களை மீறி நீ உள்ளே வந்து அந்த பார்கவியை நீ தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நானும் பார்த்துட்றேன். மாமா வாங்க மாமா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, நாம் கல்யாண வேலையை பார்ப்போம்.